இது தியாகம் அல்ல கடமை, சுயநலம் அல்ல பொறுமை. இப்ப சமீபத்துல நம்ம லெஜெண்ட் கமல்ஹாசன் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. எதுக்குன்னா இந்த லெஜெண்டா நம்ம கமல்ஹாசன் ஓகே இந்த real இந்த legend. எலெக்ஷனுக்காக அவர் போட்டியிடல அப்படின்ற மாதிரி ட்வீட் போட்டிருந்தாரு. ஸோ என்னை பார்க்கும்போது எப்பேற்பட்ட ஒரு ஆள் இப்படி ஆக்கிட்டீங்களே அப்படின்றது தான். எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸ் இப்படி ஆகிடும். ஸோ நம்ம பாலிடிக்ஸ்குள்ளே போக தேவையில்ல. என்னன்னா கமல் ஆஸ் அ பொலிட்டீஷியன், அதாவது பொலிட்டீஷியன் கமலை தாண்டி ஒரு ஃபில்ம் மேக்கர் கமல் பாலிடிக்ஸ் சொல்லுவார்ல, அதுதான் வந்து கிரேட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா கமலுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி பல இடங்கள்ல தன்னுடைய ஃபில்ம் லாங்குவேஜ் மூலமாக சொல்லியிருக்காரு. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா அதுதான் ஹேராம். ஸோ இந்த மாஸ்டர் பீஸ் எபிசோடில் நம்ம ஹேராம் பற்றி தான் பார்க்க போகிறோம். சொல்லு சாய்ராம். ஹேராம். ஸோ ஹேராம் 2000ல வந்த படம். ஆமா. மருதநாயகம் ஆரம்பிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு இது வரும்போது ஹேராம் வாஸ் ஷார்ட். ஸோ மருதநாயகம் வாஸ் சப்போஸ் டு பி அ பீரியட் ஃபிலிம். ஸோ மருதநாயகம் எடுக்க முடியாத காரணத்தினால ஷார்ட் ஹேராம் அப்படின்றது ஒரு இது. இன்ஃபேக்ட் நிறைய சில செட் பீசஸ்லாம் யூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க ஹேராம்ல. வில் கம் டு தட் லிட்டில் லேட்டர். பட் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் பீரியட் ட்ராமா ஆமா. ஆஃப் இந்தியா. இன்ஃபேக்ட் அக்ராஸ் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் அக்ராஸ் தி குளோப் வந்து ஹேராம். அந்த படம் சக்சஸ் ஆச்சு ஆகல அதை பத்தி பேசுவோம் அப்புறமா. பேசுவோம். எதனால பொருளாதார ரீதியா எதனால அது போலங்கிறது பல காரணங்கள் இருக்கலாம். ஒரு நல்ல ஒரு புஸ்தகத்தை படிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்தா படிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குற ஒரு படம் ஹேராம். ஆமா. ஸோ அது ஓப்பனிங்கே பாரு பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் ஸ்டார்ட் ஆகும். இல்ல அதுக்கு முன்னாடி சாரி ஓப்பனிங்க்கு முன்னாடி டைட்டில் கார்டு வந்து மகாநதியில் எப்படி நியான் வெடிச்சமோ அந்த மாதிரி இந்த பந்தல் அந்த இது போது நார்த் இந்தியால எல்லாம் அந்த அந்த விஜயதசமி போது இந்த சீரியல் லைட்ல இருக்கும். அந்த மாதிரி அப்படிதான் ஆரம்பிக்கும். இந்த ஹேராமோட பேக்ரவுண்ட் வந்து அந்த சீரியல் லைட் மாதிரி ஆரம்பிக்கும். டைட்டில் கார்டு டிசைன் பண்றதுங்கிறது வந்து ஐ டோன்ட் திங்க் தமிழ் இப்போ நிறைய பேர் விதவிதமாலாம் பண்றாங்க. பட் அந்த சமயத்துல நல்லாவே பண்ணிருப்பாங்க, நிறைய விஷயத்த பண்ணிருப்பாங்க. ஸோ அது வந்து அந்த ஓப்பனிங் பார்த்தா அந்த இந்தியன் தாத்தா கெட்டப்லயே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ப்ரோஸ்தட்டிக் அப்படியே அதே மேக்கப் தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா வேற மாதிரி இருக்கும் கொஞ்சம். இஃப் யூ நோட்டீஸ் கொஞ்சம் அத்வானி மாதிரி மேபி. மேக்கப் வந்து எப்பவுமே யூ நீட் டு ஆல்வேஸ் ஹேவ் சம் ரெஃபரன்ஸ். இது வந்து அபய் சண்முகில ஜெமினி கணேசனோட வைஃப் அதுவுமே கமலோட பட் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஸோ ரெஃபரன்ஸ்க்கு எப்பவுமே ஒரு மேக்கப் ஒரு இது இருக்கும் இல்லையா. ஹேராம்ல வந்து விதவிதமான கெட்டப் கமல் வில் பி தேர். லாங் பியர்டோட ஒரு ஒரு விதமான இருப்பாரு, லாங் பியர்டோட. இன்ஃபேக்ட் மருதநாயகம் கெட்டப்லயே அது கொஞ்சம் இஸ்லாமிக்கா இருக்கும். அந்த தாடி அந்த டிபிக்கல் ஹேராம்ல வர மத்த சீன்ல இருக்கிற தாடி மாதிரி இருக்காது. சோ ஒவ்வொரு சீன்லயும் ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் வேற மாதிரி இருக்கும், வேற மாதிரி மீசை இருக்கும். அண்ட் அந்த நீ சொல்ற முதல்ல காமிக்கிற கமல், வயசான கமல், அந்த டெத் பெட்ல இருக்கிற கமல் வந்து கொஞ்சம் அத்வானி மாதிரி இருப்பாரு அதுல. ஸோ ஓப்பனிங்கே சொல்லியிருப்பாங்க, காந்தியை பத்தி ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க பேசும்போதே. ஸோ அப்படி போகும்போது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அது ஓப்பன் பண்ற சீனே ஒரு மாதிரி இருக்கு. மொஹஞ்சதாரோ அங்க இருந்து டீப் அப்பயே தெரியுது டைரக்டர் ஏதோ சொல்ல வர இருந்து டீப்பா கொண்டு போவாங்க. ஏன்னா பழச கிளற மாதிரி தான் அந்த சீனே வரும். பழசு கலர்னு ஞாபகம் இருந்தது. அந்த படம் பெருசா போகாத போது கமல் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, படத்தை கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டீங்களோ, ஹேட் ஆஃப் டைம் எடுத்துட்டீங்களோன்னு சொன்னும் போது கமல் செட், நானே 47 எடுத்த படத்தை வந்த ஒரு கதைய 2000 சொல்லிட்டு இருக்கேன், இதையும் விட லேட்டா சொல்லணும், நான் எப்போ சொல்லணும் அப்படின்னு கேட்டாரு. வெரி ஆப்ட். ஏன் அஹெட் அப்படிங்கிறது வந்து வில் கம் டு தட் லிட்டில் லேட்டர். பட் ஆரம்பம் போலாம்னா ஃபர்ஸ்ட் காஸ்டிங்கோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எவ்வளவு ஏன் பெர்ஃபெக்டா இருக்கு, எந்தெந்த கேரக்டர் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சாகத்ராம் கேரக்டரே சொல்லிடலாம். ஸோ இதை நம்ம சொன்னோம், பாலிடிக்ஸ் பற்றி நம்ம பேசணும்ல ஸ்டார்டிங்லேயே. இது ஆக்சுவலாக
ஒரு பக்கம் இது பொலிட்டிக்கல் மூவி தான். பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கு. டைரக்டான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஈவன் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா கூட அந்த லெட்ஸ் கில் காந்தின்னு ஒரு புக்கோட ரிலீஸ் ஆச்சு. அதுல நிறைய அந்த பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாவே இருக்கும். ஸோ கம்மிங் பேக் டு திஸ் மூவி, இந்த சாகத்ராம் கேரக்டர் வந்து டோட்டலா ஒரு கில்ட்டை கேரி பண்ற ஒரு கேரக்டர் தான் நான் பார்க்குறேன். கன்ஃபியூஸ்ட். ஆமா, மோஸ்ட் கன்ஃபியூஸ் லைக் கமல்ஹாசன். அகைன் படத்தோடைய ஃபார்மேட் இருக்குல்ல, ஸோ பயோபிக் ஒரு ஒரு விதமான ஃபார்மேட், நிஜமா நடந்த கதையை அப்படியே பிரதிபலிக்கிறது, சினிமாவை எடுக்கிறது. இன்னொன்று ஃபுல் ஃபிக்ஷன். இந்த படம் வந்து ஒரு செமி ஃபிக்ஷன். ஆமா. நிறைய செமி ஃபிக்ஷன்ஸ் உண்டு. இன்ஃபேக்ட் அதுக்கு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி 2097 வந்து படம் நினைக்கிறேன், டைட்டானிக். டைட்டானிக்குமே ஒரு செமி ஃபிக்ஷன் தான், நிஜமா நடந்த ஒரு இது. அதுல ஒரு கற்பனையான ஒரு கதாபாத்திரத்தை இன்ட்ரடியூஸ் பண்றது தான் அந்த அந்த ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங். அதுக்கு டெக்னிக்கலா ஏதாவது மஸ்ட் பி ஏதாவது பேர் இருக்கணும். ஹேராம் வந்து அதுதான் நிஜமா நடந்த ஒரு விஷயம். பார்ட்டிஷன் நடந்தது, டைரக்ட் ஆக்ஷன் டே நடந்தது, அதுல கிடைச்ச காமிச்சு அத்தனை சம்பவங்களும் நிஜம். அதுக்குள்ள ஒரு கற்பனையான ஒரு கதாபாத்திரம் தான். ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த கமல் உடைய பயோபிக் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கமல் ஓட கேரக்டர் சாகேத் ராம் பயோபிக்ல மீன் கமலுடைய பிரதிபலிப்பு அதுல இருக்கும். தி மோஸ்ட் கன்ஃபியூஸ்ட். படம் ஃபுல்லாவே வந்து ஹில் பி வெரி கன்ஃபியூஸ். ஹில் பி இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம மையமா தான் இருப்பாரு. சோ அப்பயும் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாரு மையம்னு. சரி, ஐ திங்க் இஸ் ஆல்வேஸ் கன்ஃபியூஸ்ட். எஸ், பட் கன்ஃபியூஸ்டா இருக்கிறது தெளிவா இருக்கிற மனுஷன் கமல். ஆமா, கமல் மாதிரியே சொல்லிட்டேன். ஐயோ ஒண்ணும் புரியல. அதுக்கு ஒரு இது வேணும்ல. ஆமா, நான் வந்து கன்ஃபியூஸ்ட் ஆன ஆள் தான். இப்போ சாகத்ராம் கேரக்டரை பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அவர் வெல் எஜுகேட்டட் தான். வெல் எஜுகேட்டட் லைக் வெல் ரிஃபைன்டு, மேற்தட்டு இந்த மாதிரி ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியால வேலை பண்ற, தனக்குன்னு ஒரு ஒய்ஃப், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் செட்டப்போட இருக்கிற ஒரு ஆள். அப்பேற்பட்ட ஒரு ஆளை இந்த சொசைட்டி ஆர் சிஸ்டம் எப்படி வேணா மாற்ற முடியும். லைக் சேம் எக்ஸாக்ட்லி லைக் மகாநதி மாதிரி நம்ம ஏற்கனவே மகாநதி பத்தி பேசணும். கரெக்ட், சேம் எக்ஸாக்ட்லி. ஆனா அந்த கேரக்டர் இந்த கேரக்டர் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஆனா அந்த சிஸ்டம் எப்படி அந்த சாகத்ராம ஒரு ஹேட்ரடா உருவாக்குது, அதுக்கு ரீசன் அவனுடைய பாஸ்ட். அந்த பாஸ்ட் எப்படி வருது? ரிலிஜியஸ் ஹேட்ரட் மூலமா. ஸோ இந்த ஹேட்ரட் மூலமா தான் இந்த படமே ஸ்டார்ட் ஆகும். அண்ட் படத்துல வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா, நீ சொன்ன அந்த ஹேட்ரட், ஹிந்து முஸ்லிம் டிவைட் மாத்தி மாத்தி பிரசன்ட் அண்ட் பாஸ்ட் போகும்போது, பாஸ்ட் வந்து கலர்லயும், பிரசன்ட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். ஒரு விஷயம் ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட் படம் மொத்த படமும் பிளாக் அண்ட் ஒயிட். அதுல ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் அந்த சின்ன பொண்ணு, ஒரு சிகப்பு கலர் போட்டுட்ட பொண்ணு, படம் ஃபுல்லா இது வர மாதிரி. இந்த படத்துல நெருப்பு மட்டும் கலர்ல இருக்கும். அண்ட் அந்த கேரக்டர் வந்து இனிமுமா அப்படின்னு கேட்கும் ஒரு கேரக்டர்ல. ஒரு 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 தருணத்துல வந்து இது கலவரம் டிசம்பர் 6 தாத்தா அப்படின்னு அந்த பேரை சொல்லும் போது, இனிமுமா அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரும். ஸோ தட் இஸ் ப்ரிசைஸ்லி இது இன்னமும் அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. 40s ஆரம்பிச்ச, அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்ச ஒரு ப்ராப்ளம் டிசம்பர் 6 இனிமுமா அப்படின்னு போயிட்டு இருக்கும். அண்ட் படத்தோடைய ஆரம்பம் வந்து அகைன் இதோடைய இன்ட்ரோடக்ஷன் கான்டெக்ட் செட்டிங் மட்டும் தான் அந்த பிளாக் அண்ட் ஒயிட். உடனே இட் கோஸ் டு மொஹஞ்சதாரோ, பாகிஸ்தான். அந்த பையன் பேரை சொல்லுவான், நார்தர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா அப்படி, நார்தர்ன் தட் பிரசன்ட் டே பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லுவான் அந்த அப்பாஸ் டாக்டர் கேரக்டர் கிட்ட. ஸோ இந்த பையன் பேர் சாகேத் ராமன் தான். இன்ஃபேக்ட் அந்த பேரன் பேரு தாத்தாவோட பேர் தான் அவனுக்கு வச்சிருப்பாங்க. ஹி இஸ் அ ரைட்டர். ஸோ அண்ட் தாத்தா பத்தி டிஸ்கிரைப் பண்ணும் போது ஹில் சே பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் தான். அவரை எங்க தாத்தாவை நான் நல்ல வெளிச்சத்தில் பார்த்ததே கிடையாது, எப்பவுமே செமி டார்க்னஸ்ல தான் இருப்பாரு. அண்ட் உடனே அப்பாஸ் சொல்லுவான், அப்பாஸ் கேரக்டர் சொல்லுவோம், காந்தி வந்து எப்பவுமே வெடிச்சு வேணுமா அப்படின்னு. உடனே மேபி என் தாத்தா மகாத்மா இல்லையோ. அண்ட் இந்த பாயிண்ட் இஸ் கான்டெக்ட் செட்டிங் ரொம்ப கிளியரா. அதுல சொல்லுவது ஒரு ஊர்ல ஒரு ராஜா இல்ல இல்ல, என் தாத்தா ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்கான்னு சொல்லு, நான் இருந்த ஊர்ல ஒரு ராஜா இருக்காரு தன்னோட. ஸோ பேசிக்கலி கொஞ்சம் தான் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நிறைய பேசுற மாதிரி. அண்ட் ஃபார் வாட் எவர் ரீசன் ஹி ஸ்டாப் டாக்கிங் டு பீப்புள். அண்ட் டு an extent புத்தி சுவாதீனமே இல்லைன்ற மாதிரி எல்லாருமே முடிவு கேட்டுட்டாங்க. பட் அவரெல்லாம் ரொம்ப இப்ப கூட போன வாரம் கூட நல்லா தான் தெளிவா தான் எங்கிட்ட மட்டும் பேசிட்டு இருந்தார். ஃபார் வாட் எவர் ரீசன் ஹி ஸ்டாப்ஸ் டாக்கிங் அண்ட் தென் தட்ஸ் வேர் தி மூவி ஸ்டார்ட்ஸ். நீ சொன்ன அந்த
பாகிஸ்தான்ல இருக்கிற இன்னைக்கு தேதியில இருக்கிற பாகிஸ்தான்ல கதை ஆரம்பிக்கும் மொஹஞ்சதாரோல. அதான் அந்த சாகத்ராம் கேரக்டர் கூட இருக்கிற அந்த ஷாருக் கான் கேரக்டர் லைக் அப்புறமா அந்த சிந்தி லால்வானி, சௌரப் சுக்லால ஒரு பேர், சௌரப் சுக்லா. ஸோ அந்த லால்வானி. 3 பேர். எனக்கு இன்னொன்று கனெக்ஷன் இருக்குன்னா மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ்ல படிச்சிருப்பான்னு சொன்னாங்க. ஸோ அதனால எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அழகா சொல்லுவார் அவரோட தமிழ்ல. ஸோ இல்ல அது ஒரு காரணம் ஒண்ணும் இல்ல, சம்பந்தமே இல்லாம ஒண்ணு பஷ்டூன்லயோ இல்ல ஹிந்திலயோ டைலாக் வைக்க முடியாது. கூதம்லயே ஆனந்த விகடனில ஞாபகம் இல்ல, ஒரு ஜோக் ஒன்று வந்தது 2000ங்கள்ல. ஜுராசிக் பார்க் தமிழ்ல வந்தாச்சு, டைட்டானிக் கூட தமிழ்ல டப் பண்ணிட்டாங்க, ஹேராம் எப்ப தமிழ்ல டப் பண்றாங்கன்னு கேட்டாங்க. ஓ அந்த காலத்து ஜோக். சரி ஓகே. ஏன்னா ஜனங்களுக்கு அப்ப புரியல. அதை பத்தி நம்ம பேசுவோம் ஆக்சுவலா. அந்த ஏன் அஹெட் ஆஃப் டைம் ஏன் அது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அந்த 3 பேர் நல்லா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஷாருக் கானோட ஒய்ஃப் ஆம்பூர்னு கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஆமா, தமிழ் பேசுவாரு. ஸோ அது சூப்பரா கனெக்ட் ஆயிருக்கும். ரொம்ப அதாவது சொல்றேன், ரொம்ப கிளீன். அந்தந்த கேரக்டர் இதுக்காக தமிழ் பேசுறது, இதனால வந்து அவங்க என்ன அவங்களுடைய காரணங்கள் வந்து ரொம்ப தெளிவா, நாட் ஜஸ்ட் லாங்குவேஜ், அவங்களுடைய சித்தாந்தமும் எதனால அப்படிங்கறது ரொம்ப தெளிவா பேசியிருப்பாங்க. ஸோ சித்தாந்தம்னு சொன்ன உடனே நம்ம ஒரு முக்கியமான கேரக்டர் பத்தி பேசி ஆகணும். அதோட கேஸ்டிங், அதுல் குல்கர்னி. பிரில்லியன்டான கேஸ்டிங். அவரு எப்படி தமிழ் பேசுவார், அவருக்கான ஒரு கனெக்ஷன் பாத்தியா, தஞ்சாவூர் மராத்தா. ஸோ அவர் அந்த ஹண்டிங் பத்திலாம் பேசுவார், அதுக்கான ஒரு ஐடியாலஜி. ஸோ நீ வந்து ஓனாய் பார்வையில இருந்து பாரு அப்ப தெரியும் அப்படின்னு. அந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி என்டையர் அகண்ட பாரதம். ஷாருக் கான் வந்து பட்டான், இஸ் an Afghani, and then who moves to Karachi, and then he after partition he settles down in Delhi. Kamal is from southern tip, மெட்ராஸா இருக்கலாம், ஒரு தஞ்சாவூர் சைடா இருக்கலாம். காட்ட மாட்டாங்கல்ல, ஸ்ரீரங்கம் மாதிரி தான் இருக்கும். ஸ்ரீரங்கம், கும்பகோணம் அந்த சைடு தான். ஏன்னா நம்ம அதான் சொல்லுவேன், வாலி ஹேமாமல் எல்லாம் பார்க்கும்போது விஎஸ் ராகவன், ஒய்ஜி மகேந்திரன் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஸ்ரீரங்கம் அப்படின்னு தான் தோணும். எல்லாமே காஸ்டிங் நீ சொன்ன மாதிரி ஆரம்பிச்ச மாதிரி அந்தந்த ஆட்கள் அந்தந்த இதுதான். லைக் ராணி முகர்ஜி, ராணி முகர்ஜி, வசுந்தரா தாஸ் வந்து இது தமிழ், ஐயங்கார், நசருதீன் ஷா காந்தி. நசருதீன் ஷா அந்த சமயத்துல he was doing a play on Gandhi. So it was a very easy casting நினைக்கிறேன். அப்புறம் முக்கியமா சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லாம், இன்ஃபேக்ட் கோட்சேயோட கேரக்டர் வந்து அப்படி கோட்சே மாதிரி தான் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் கொல்கட்டா வெஸ்ட் பெங்காலோட பிரீமியர் சொராவதி ஒரு சீன்ல தான் வருவார் அவர். சொராவதி வந்து அப்படியே, சொராவதி யாருன்னு பாத்துக்க போறா தமிழ்நாட்டுல, அந்த கேரக்டர் கூட மெனக்கெட்டு ஒரு பிரமாதமான ஒரு கேஸ்டிங். இஸ் a very prominent actor, பாம்பே ஆக்டர் தான் அவர். கேஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டரையும் பார்த்து கேஸ்ட் பண்ணி, அண்ட் முக்கியமான விஷயம் படத்தோட வந்து லைவ் சவுண்ட். இதுல அந்த லைவ் சவுண்ட்னு சொல்ற ஒண்ணு, அதுல சவுண்ட் டிசைன் பத்தி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா ஆடியன்ஸுடைய இந்த அந்த மக்களுடைய மர்மர் சவுண்ட்லாம் கேட்கும், பிரீத்திங் சவுண்ட், சைலன்ஸ் எங்க விடணுமோ அங்க விடுவாங்க. சோ அதெல்லாம் வந்து பிரில்லியண்டா ஒர்க் பண்ணிருப்பாங்க. படத்தோட சக்சஸ் தான் ஃபெயிலியரும் அதான் மேபி அது கூட இருக்கலாம். இன்ஃபேக்ட் அதுக்கு 50கள் 60கள் வரைக்கும் கூட பாலச்சந்தர் படம் எடுக்க ஆரம்பிச்ச சமயத்துல தான் வந்து டப்பிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடிலாம் ஸ்டுடியோல தான் எடுத்துட்டு இருந்தோம். ஸ்டுடியோல எடுக்கும்போது உனக்கு கன்வீனியன்ஸ் இல்லையா, யூ கேன் ஆக்சுவலி டேக் கண்ட்ரோல் ஆஃப் என்டையர் செட். ஸோ யூ வில் பி ஏபிள் டு டேக் லைவ் சவுண்ட். அதுக்கப்புறமா தான் பின்னாடில தான் ஆஸ் கமல் நம்ம தான் ரெண்டுத்தையும் பிரிச்சு வச்சோம், வாய்ஸையும் ஃபிலிம் விஷுவலையும் வாய்ஸையும் சவுண்டையும் பிரிச்சது வந்து நம்ம தான் அப்படின்னு கமல் சொல்லுவார். அண்ட் ஹி ட்ரை டு பிரிங் தட் பேக் லைவ் சவுண்ட். வந்து ஒவ்வொரு சவுண்ட் இதுவும் வந்து ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும். ஏன்னா சவுண்ட் வந்து அங்கேயே எடுத்ததுனால அந்த ஆக்டர் அந்த நடிக்கும் போதே அவரோட குரலும் நமக்கு கேட்கறதுங்கிறது நம்ம ஜெனரேஷனுக்கு ரொம்ப புதுசு. ஆமா. ஸோ இந்த சாகேத் ராம் கேரக்டர் இருக்குல்ல, அதோடைய பெர்செப்ஷன் பாரு, அந்த சாகேத் ராம் கேரக்டருடைய பெர்செப்ஷன் தான் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு இருக்கும். இப்போ சாகேத் ராமோடைய பார்வையில அந்த கதை போகும், அப்படித்தானே? அந்த பார்வையில கதை போகும், காந்தியை கொல்றது தான் அவனுடைய ஒரே நோக்கம்ன்ற மாதிரி கதை போகும். ஸோ ஆடியன்ஸ்க்கு எப்படி புரிய வைப்பாங்கன்னா, காந்தி வந்து ஒரு பயங்கரமான கொடூரமான ஆளு, காந்தி தான் வில்லன் அப்படின்ற மாதிரி மனசுல பதிய வச்ச மாதிரி போகும். அட் ஒன் பாயிண்ட் சாகேத் ராம் வந்து காந்தியை பார்த்து திருந்திடுவாரு, கொல்லாம விட்டுருவாரு.
அட் ஒன் பாயிண்ட் ஆடியன்ஸ்க்கு நமக்கும் அப்படி தோண்டிடும். இப்படிதான் காந்தி வந்து நல்லவர் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட், நம்முடைய பெர்செப்ஷன் அப்படியே சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த சகத்ராமுடைய பெர்செப்ஷன் எப்படி சேஞ்ச் ஆகுமோ, என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த படம் பார்க்கும்போது என் பெர்செப்ஷன் அப்படியே சேஞ்ச் ஆச்சு அந்த கேரக்டர். வெரி வேலிட், வெரி வேலிட். கமல், ஓகே, கெட்டிங் பேக், அந்த நீ சொன்ன மாதிரி படம் முதல்ல கராச்சியில போகும். கராச்சியில இருக்க வந்து அந்த அந்த சுத்து வட்டாரங்கள், அந்த ஒரு கிளப் மாதிரி ஒரு செட்டை வந்து, அது இல்லாம சிவாஜி வீட்டுல தான் அந்த செட், அந்த 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 கிளப் மாதிரி ஒரு சீன் வந்து இந்த ராமராணன் பாபராணன் பாட்டு நடக்கிற இடம் வந்து இப்போ கே நேருவோட வீடு. ஓகே, இல்ல கமலோட பழைய லஸ்டரோட வீடு தான். அந்த வீட்டு எடுத்திருப்பாங்க. அண்ட் அதுல இருக்கிற கார்கள் எல்லாமே வந்து எம்ஏஎம் ராமசாமியோட கார். நிறைய கலெக்டர்ஸ் கிட்ட இருந்தா கார் வாங்கி சர்வீஸ் பண்ணி, வேற ரொம்ப பிரில்லியன்ட், ரொம்ப செலவுங்கிறதோட பார்த்து எடுத்து ஏறாம். ஒவ்வொரு விஷயங்களும் அதுல காமிக்கிற ஒவ்வொரு பொருட்களும், அந்த அவரோட வாட்ச், கமல் போன்றிருக்கிற வாட்ச், கமல் போன்றிருக்கிற கமல் மட்டும் இல்லை, எல்லாருமே அவங்களுடைய போன்றிருக்க பட்டு புடவை எல்லாம் கூட அந்த ஏரா ஆஃப் இதுல இருந்து அப்பேரண்ட்லி நெல்லியில இருந்தும் சொல்லி அந்த ஏராவுடைய பிரிண்ட் கொண்டு வந்து பண்ணதா சொல்லுவாங்க. 1940s 30s எப்படி ஜனங்க இருந்தாங்களோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ கராச்சில இருந்து ஹி கோஸ் டு கொல்கட்டா. உடனே ஒரு கடன் கதை மூவ் ஆகும். ஹி கோஸ் டு கொல்கட்டா போன அப்புறமா ஹி இன்ட்ரடியூசஸ் நம்ம மோஸ்ட் பியூட்டிஃபுல் ராணி முகர்ஜி. அண்ட் ராணி முகர்ஜி அந்த இதுல இருந்து லூ மைண்டே இருக்கும் கதை என்ன நடந்துட்டு. இன்ஃபேக்ட் உள்ள போகும்போதே, கொல்கட்டா உள்ள போகும்போதே அல்தாஃப் டெய்லர் வருவான். அல்தாஃப் டெய்லர் வந்து கமல் மாதிரி ஒரு வித்தியாசமான கேஸ்டிங் பண்ற ஆள் யாருமே பார்க்க முடியாது. அந்த கேரக்டர் நடிச்சது வந்து அம்ஜத் கானோட பையன், ஷோலே அம்ஜத் கானோட பையன். அந்த ஹி வில் டாக் அபவுட் என்ன நடந்துருக்கு அல்தாஃப் அப்படின்னு. உடனே அல்தாஃப் சொல்லுவான், டைரக்ட் ஆக்ஷன் டே பாய் சாப், ஜின்னா சொல்லிட்டாரு டைரக்ட் ஆக்ஷன் டே, நாங்களே பேசும்போது நல்லவன் மாதிரி பேச, ஆனா ஒரு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி பேசுவான், டபுள் மீனிங்ல முட்டை அடிப்பான். கமல் காரை போக விட்டுட்டு கமல் பின்னாடி சாக்கேத் ராம் பின்னாடி உட்காந்துட்டு இருப்பான், போக விட்டுட்டு முட்டை அடிப்பான். கான்டெக்ட் செட் பண்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா. இந்த கேரக்டர் வந்து எதனால பின்ன ஒரு ஃபோர் டெல்லிங் ஆஃப் த கேரக்டர், ஃபோர் ஷேடோவிங், பின்ன எதனால வந்து கேரக்டர் மாறுறதுங்கிறதுக்கு உண்டான கேரக்டர். he will meet அப்பர்ணா. வெளில சாப்பாடு வாங்க போகும்போது அதுல வந்து ஒரு இது பண்ணுவாங்க, ஒரு சர்தாரணி காப்பாத்திட்டு வரும்போது மொத்த பிளாட்டுமே. அதுல ஒரு சீன் ஆக்சுவலா இந்த அசால்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி இன்டிமேட்டா இருப்பாங்கல்ல, அப்ப வந்து கமல் ஒரு குங்குமம் வைப்பாரா, அப்ப வந்து ஒரு சொல்வா, ஒரு சொட்டு கூட கரப்படக்கூடாது இந்த பெட்ஷீட்ல அப்படின்னு சொல்லி அடுத்த 10 நிமிஷத்துல, ஐ மீன் கொஞ்ச நேரத்துல அந்த சீனோடைய இது வந்து இம்பாக்ட் கொடூரமா இருக்கும். அந்த டைலாக் இன்னும் எப்படி ரிலேட் பண்ணிருக்காங்க பாரு அந்த டைலாக், கரப்படக்கூடாதுன்னா ரத்த கரையா ரொம்ப. ஆமா, அந்த ரயாட்டோடைய வலிய தமிழ் அந்த படத்துலயே வரும். நீ சவுத் இந்தியன் உனக்கு தெரியாது சௌரப் சுக்லா சொல்லும் போது உண்மைதானே. சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியால இருக்கிறவங்க பெரிய வாரையோ லாஸ்ட் ஒரு ஃபியூ 100 years நம்ம பார்த்திருக்க மாட்டோம். எந்த விதமான இம்பாக்ட் நம்ம சொகபோகமா தான் வாழறோம், உண்மைதான். பட் அந்த அந்த அபார்ட்மெண்ட் மேலேந்து ஒவ்வொரு சீனா, இன்ஃபேக்ட் அந்த ஒரு வயசான கப்பல் இருப்பாங்க, அந்த அந்த லேடிய கூட கொண்டு இருப்பாங்க. அந்த லேடி வந்து செவத்துல சாஞ்சிட்டு இருப்பாங்க அந்த மேலேந்து. அண்ட் இப்போ துரந்தர்ல காமிக்கிற விஷயங்கள், துரந்தர் வந்து ஒரு he'll be bisexual, he'll be trying to sodomize him, right? அந்த விஷயத்தை வந்து ஹேராம்ல அந்த 16 வயதினில வர மயில் கேரக்டர், அந்த மயில் இல்ல அந்த டாக்டர் கேரக்டர், அவர்தானே அது? அவர் மாதிரியே இருந்த சீரியஸா. ஓகே ஓகே. ரொம்ப வருஷம் கழிச்சு he would have acted in that movie. அதுல வந்து அல்தாஃப் டெய்லர் வந்து கூப்பிடுவான், உள்ளவா டு அசால்ட் அப்பர்ணா, எனக்கு இது போறோம் அப்படின்னு சொல்லிட்டு he try to sexually assault. ரொம்ப தைரியம் வேணும் 2000கள்ல early 2000 மாதிரி ஒரு சீன் எடுக்கிறதுக்கு, அதுவும் 1940sலயே இருக்குங்கிறது காமிக்கிறதுக்கு. அங்க ஒரு டிஸ்டர்பன் ஆகும். அதுக்கு மெயின் ரீசன் வந்து ராணி முகர்ஜியோட வாய்ஸ். ஓ எஸ், ஆமா, அது ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகும் அந்த வாய்ஸ்.
லைவ் சவுண்ட் வேறயா? ம், அதான். லைவ் சவுண்டுங்கும் போது நிஜமாவே நீ அங்கேயே இருக்கிற மாதிரி அங்கேயே இருக்கிற மாதிரி. தியேட்டர்லாம் ம். அப்பவே உனக்கு ப்ரிடாமினன்ட் ஆஃப் தியேட்டர்ஸ்ல டிடிஎஸ் டால்பிலாம் வந்தாச்சு. ஸோ சவுண்ட் இன்ஜினியரிங்கோட ஃபைனஸ்ட். அதுக்கப்புறமா கூட அந்த மாதிரி இப்போ கூட அந்த அளவுக்கு அமேசிங் இது கிடையாது. பிஜிஎம்மும் பயமுத்துற மாதிரியான பிஜிஎம், ஹங்கேரியன் ஆர்கெஸ்ட்ரா அதை பத்தி பேசுவோம் இளையராஜா பத்தி. லவ் டு டாக். ஸோ அந்த அசால்ட் நடக்கிறது, அசால்ட் நடந்த உடனே கமல் கெட்ஸ், சாகேத் ராம் கெட்ஸ் ரியலி ஆங்கிரி. அங்கேயே கன்னை வச்சுட்டு Gun வச்சு ஷூட்டிங் பீப்பிள். அவரையும் சுற்றுவோம் அந்த அல்தாஃப் டெய்லர் வந்து துரத்தின்னு போயிட்டு he starts hunting. ஹண்டிங். Literally he starts hunting. அதோட இது வந்து இன்னொரு சீன்ல சொல்லுவாங்க அந்த ஹண்டிங் பத்தி ஒரு பிலாசபி. அத்துல் குல்கர்னியும் வசுந்தரா தாஸ். ஆமா ஹண்ட் பண்ணும்போது தான் he'll meet அதுல் குல்கர்னி, ஸ்ரீராம் அபியங்கர். அபியங்கர் எனக்கு அது ஞாபகம் வரும். ஸ்ரீராம் அபியங்கர்.